Dry und ein last. Oh, sorry. Ma'am, dry und zwei, ma'am. Dry und swaya. ஆமாங்க மேம். இதுவா? ஆமாங்க மேம். இது முடிஞ்சிச்சா? எதுங்க மேம்? 32 முடிஞ்சிச்சா? Zwei und 30. அது மட்டும் முடிஞ்சிருக்குங்க மேம். அப்ப 33. ஆங்க மேம். ஓகே. So links, rex, geradeaus. Links na left, rex na right, geradeaus na straight. இது நீங்க ரூட் சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே மேம். So linksனா வேஸ்ட் குறிக்கிட்டாங்க மேம். linksனா லெஃப்ட், Left na right. rexனா ரைட், geradeausனா straight. So Wegbeschreibungen, way direction. Hören Sie, was suchen die Personen? So இந்த persons வந்து என்ன பிளேஸ்க்காக கேட்குறாங்க? Das Hotel, die Kirche, das Rathaus, das Theater, die U-Bahn. இந்த பிளேசஸ் எல்லாம் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? சரிங்க மேம். தெரியும். Das Hotel, die Kirche, Das Rathaus, das Theater, die U-Bahn. Okay. Hotel, church, Town hall, theater, U-Bahnன்றது station. மெட்ரோ ஸ்டேஷன். ஓகேவா? இப்போ நீங்க கான்வர்சேஷனை கேட்டுட்டு எந்த பிளேஸ்க்காக கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நான் வெறுமே எந்த பிளேஸ் அது வரைக்குமே நான் போடுறேன், அதுக்கப்புறமா கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா செகண்ட் டைம் ஃபுல்லா ப்ளே பண்றேன். அந்த ஃபுல்லா ப்ளே பண்ணும்போது இதுல என்ன டைரக்ஷன் சொல்றாங்களோ அதை நோட் பண்ணும். ரெடியா? Bist du bereit? Sind Sie bereit? Are you ready? Yes, ma'am. Yes, ma'am. Ja, ma'am. 1. Entschuldigung, wo ist das Theater? Sie suchen das Thalia-Theater? Ja. Das ist ganz einfach. Gehen Sie links. Sie kommen zu einer... என்ன கேட்டாங்க? மேல கொடுத்திருக்கிற 5 பிளேசஸ்ல எந்த பிளேஸ் பத்தி கேக்குறாங்க? ரைட் மட்டும் புரிஞ்சுச்சுங்க. 1. Entschuldigung, wo ist das Theater? Theater, ma'am. So இங்க வந்து தியேட்டர் எழுதிக்கோங்க. Das Theater. ஸோ படிக்கும் போதே எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங்கோட சேர்த்து கற்றுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 2. Entschuldigung, wo ist bitte die U-Bahn? ரயில்வே ஸ்டேஷன். நீங்க ஏன் இங்கிலீஷ்ல சொல்றீங்க? என்ன கேட்டாங்க அதை சொல்லுங்க. Die U-Bahn. Die U-Bahn.
Entschuldigung, wo ist das Hotel Linde? Das Hotel, ma'am. Gehen Sie immer geradeaus. Da ist die Marktstraße. என்ன ஹோட்டல்? Das Hotel. Das Hotel, ma'am. தாஸ் ஹோட்டல். ஓகே, இப்போ வந்து நான் ஃபுல்லாக ப்ளே பண்ணுறேன். ஒவ்வொரு ஆடியோ என்ன பிளேஸ் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? Okay, ma'am. 1. Entschuldigung, wo ist das Theater? Sie suchen das Thalia-Theater? Ja, Das ist ganz einfach. Gehen Sie links. Sie kommen zu einer Straße. Sie heißt Alstertor. Da gehen Sie links und immer geradeaus. Da kommen Sie direkt zum Theater. also links bis Alstertor, dort links und dann immer geradeaus. Ja, genau. Vielen Dank. Bitte, gern. ஸோ என்ன பிளேஸ்? என்ன Links, டைரக்ஷன்? என்னம்மா? Rex, ma'am. அம்மா அவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த மூணுத்துல 1 2 3 இங்க கொடுத்துருக்காங்கல்ல, Yes, ma'am. இந்த மூணுத்துல எந்த டைரக்ஷன்? லிங்க்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா, லிங்க்ஸ் சொல்லியிருக்காங்க, ரெக்ஸ் சொல்லியிருக்காங்க, கெராடோ சொல்லியிருக்காங்க. இந்த மூணுத்துல எந்த டைரக்ஷன்? அதான் Rex, ma'am. லிங்க்ஸ்னா இது சொல்றீங்களா? அம்மா இந்த பிக்சர் நான் இமேஜுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்கிரீன்ல தெரியுதா? ஆமாங்க மேம். தெரியுதுங்க ma'am. இந்த மூணு டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன், எந்த இமேஜ்ல இருக்கு அவங்க சொன்ன டைரக்ஷன்? தேர்டா இருக்குது மேம். நல்லா கேளு. 1. Entschuldigung, wo ist das Theater? Sie suchen das Thalia-Theater? Ja, Das ist ganz einfach. Gehen Sie links. Sie kommen zu einer Straße. Sie heißt Alstertor. Da gehen Sie links und immer geradeaus. Da kommen Sie direkt zum Theater. also links bis Alstertor, dort links und dann immer geradeaus. Ja, genau. Vielen Dank. Bitte, gern. இப்ப சொல்லுங்க. மேம் தேர்ட் பிக்சராங்க மேம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அவங்க? கெயின்ஸ் லிங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கெயின்ஸ் லிங்க்ஸ் அண்ட் இம்மர் கெராடோஸ். தேர்ட் பிக்சர்ல லெஃப்ட்ல போற மாதிரி இருக்கா, ரைட்ல போற மாதிரி இருக்கா? அதுதான் தெரியலைங்க மேம். அங்க என்ன சிம்பிள் வச்சிருக்காங்களோ அந்த சிம்பிள் உங்க கையை அப்படி வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் கெயின்ஸ் லிங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. எந்த பிக்சர் மேட்ச் ஆகும்? வெல்ஷா வெயிட் பெஸ்டா இபுங்கன் பாஸ்ட். கெயின்ஸ் லிங்க்ஸ் லிங்க்ஸ் வந்து ரைட் மேம். லிங்க்ஸ் வந்து ரைட்டாங்க மேம். லிங்க்ஸ்னா லெஃப்ட்டுமா? லெஃப்ட்டுங்களாங்க மேம். ஆமா, இங்க ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. லெஃப்ட், கெராடோஸ்னா ஸ்ட்ரெயிட், ரெக்ஸ்னா ரைட்டு. ஆமாம். பார்க்கறதுனே தெரியல. உங்க கை அந்த மாதிரி சிம்பிள் வச்சுட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் லெஃப்டா ஏது ரைட். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல போக சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பிக்சர்? ஃபர்ஸ்ட் பிக்சர் மேம். ஃபர்ஸ்ட் பிக்சர் ஸ்ட்ரைட்டா தானே போகுது. செகண்ட் பிக்சர் மேம். ஆமா. எல்லா 3 பிக்சரும் சொல்லிடுறீங்களா? இங்க லெஃப்ட் சொல்லியிருக்காங்களா? கை இப்படி வச்சா உங்களுக்கு லெஃப்ட்ல வருதா? இல்ல மேம். மறுபடியும் லெஃப்ட் டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க மேம். அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரைட் போக சொல்லியிருக்காங்களா? எஸ் மேம். links und dann links und immer geradeaus. Immer geradeaus னா ஒரே ஸ்ட்ரைட் போங்கன்னு அர்த்தம். Immer geradeaus.
ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? immer geradeaus. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளே பண்ண. இப்போ செகண்ட், இப்போ அவங்க இது வரைக்கும் சொன்னது வந்து செகண்ட். இப்போ நெக்ஸ்ட் ப்ளே பண்ற என்னன்னு கேளுங்க. 2. Entschuldigung, wo ist bitte die U-Bahn? Das ist ganz einfach. Gehen Sie rechts, da ist die Heinestraße. Gehen Sie rechts und dann gleich links. Da ist die U-Bahn. Also rechts bis Heinestraße und wieder rechts. Und dann links. Ja, Danke. bitte gern. ஏ ஒன்னா மேம்? என்னமா? ஃபர்ஸ்ட் ஒன்னாங்க மேம்? gehen Sie rechts, மறுபடியும் gehen Sie rechts, gehen Sie links. ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து எப்படி சொல்றாங்க? ஒரே ஸ்ட்ரெயிட் Straight-ஆ, சொல்ல straight-ஆ சொல்லிருக்காங்க. இந்த பிக்சர் செகண்ட் பிக்சர் நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? எனக்கு டவுட்டா இருக்கே. கவனிக்கிறோம் மேம். கொஞ்சம் அப்ப புரியல. ஏன் தப்பு பண்றீங்க? ரெக்ட்னா ரைட்னு சொல்லிட்டேன். உங்க கை சிம்பல் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். கேன் தி ரெக்ஸ் அப்படின்றாங்க. அப்ப ரைட்ல போகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் காமிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன போட்டிருக்கு? ஒரே ஸ்ட்ரெயிட் போங்கன்னு சொல்லிருக்கு. ஆமா. எந்த பிக்சர்ல ரைட்ல போறாங்க? செகண்ட் தான். செகண்ட் மேம். என்னம்மா செகண்ட் பிக்சர் தான் மேம். முடிஞ்சிருச்சுல. தேர்ட் தாங்க மேம் ரைட் சைடு. தேர்ட் தானே ரைட்ல போகுது. செகண்ட் பிக்சர் லெஃப்ட்ல தானேமா போகுது. ஆமா மேம், ஆமா மேம். முதல்ல உங்களுக்கு எந்த கை லெஃப்ட் எந்த கை ரைட்னு சொல்லி தரணுமா என்ன? மேம் இல்லைங்க மேம், பிக்சர்ல கண்டுபிடிக்கிறது தெரியலைங்க மேம். அந்த ஏன் நீங்க இந்த பிக்சர்ல என்ன மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க அதே மாதிரி உங்க கையை வச்சுக்கோங்கன்னு தானே சொன்னேன். புரியுதுங்க மேம். வச்சுட்டா உங்களுக்கு இந்த சைடு போனா லெஃப்ட், இந்த சைடு போனா ரைட்னு உங்களுக்கு தானே தெரியணும். மேம் என்ன சரியா கவனிக்க மாட்டேன்றீங்க நீங்க? இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்க. சிம்பிள், ரொம்ப ஜாலியா பண்ண வேண்டியது. சிம்பிளா இருக்கு இல்லைங்களா? கஷ்டமா இருக்கு இது. லெஃப்ட் லிங்க்ஸ்னா லெஃப்ட், ரெக்ட்ஸ்னா ரைட், ஸ்ட்ரெயிட்னா கெராடவுஸ். இந்த வேர்ட்ஸ் நீங்க வந்து இந்த லிசனிங்ல எல்லா பார்ட்டும் எல்லா வார்த்தையும் புரியணும்னு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? கேன்சி லிங்க்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ஸ் சொல்றாங்க. லிங்க்ஸ் வார்த்தை கேட்டுச்சு. அப்புறம் கேன்சி ரெக்ஸ்னா செகண்ட் ரைட் கேட்டுச்சு. அப்படிதானே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். லிங்க்ஸ், ரெக்ஸ், கெராடவுஸ் இந்த 3 வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அது நீங்க நோட் பண்ணணும் தானே? எஸ் மேம். நீங்க ஃபுல்லா புரியணும்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த தப்பை நீங்க எப்பவுமே செய்யாதீங்க. ப்ரீவியஸ் கிளாஸ்லயும் நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். படிக்கும் போதும் சரி, நீங்க ஆடியோ கேட்கும் போதும் சரி, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வழியை கேட்டிருக்காங்க, வழியை கேட்கணும்னா என்னென்ன வேர்ட்ஸ், 3 வேர்ட்ஸ், லிங்க்ஸ், ரெக்ஸ், கெராடவுஸ் இந்த 3 வார்த்தை தெரிஞ்சா போதும். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? லிங்க்ஸ் சொல்றாங்களா, ரெக்ஸ் சொல்றாங்களா, கெராடவுஸ் சொல்றாங்களா, நீங்க அதை நோட் பண்ணிக்கீங்க. சரிங்க மேம். படிக்கும்போது சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிங்க. என்ன ரீடிங்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா தான் நீங்க பேராகிராஃப் படிக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா இது பண்ண முடியும். ஓகே மேம். சரிங்க. லாஸ்ட் 3. Entschuldigung, wo ist das Hotel Linde? Gehen Sie immer geradeaus. Da ist die Marktstraße. Gehen Sie rechts, da ist das Hotel Linde. Ist das weit? Nein, 5 Minuten. Vielen Dank. Bitte gern. So, gehen Sie immer geradeaus. ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப என்ன என்னது?
ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு ஒரே ஸ்ட்ரைட் போறதுக்கு. அதுக்கப்புறமா லெஃப்ட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்மர் கெராடவுஸ்னா ஒரே ஸ்ட்ரைட். கிளைஷ் கிளைஷ் லிங்க்ஸ் கிளைஷ் ரெக்ஸ்னா இமீடியட் ரைட்டு இமீடியட் லெஃப்ட் அப்படின்னு சொல்றதுக்கு உடனே லெஃப்ட் எடுங்க உடனே ரைட் எடுங்கன்னு சொல்றதுக்கு கிளைஷ். ஓகே மேம். நெக்ஸ்ட் இது அவங்க பேசினாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரேசஸ் பேசணும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் டயலாக் பேசுற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கோ அங்க இருக்கிற ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்க அப்படியே கத்துக்கணும். சரிங்களா? மேம். ஓகே. என்ஷூல்டிகும் ஓ இஸ் பிட்டர். ஸோ நீங்க என்ன பிளேஸ்க்காக தேடுறீங்களோ அந்த பிளேஸ் போடணும். ஓ இஸ் பிட்டர் டர் பார்க், இல்லைன்னா ஓ இஸ் பிட்டர் தஸ் ஹோட்டல், ஓ இஸ் பிட்டர் தி ஊபான், ஓ இஸ் பிட்டர் டர் மார்க்ட். அந்த மாதிரி கேட்கணும். என்ஷூல்டிகும் ஓ இஸ் பிட்டர். ஸோ நீங்கள் என்ன பிளேஸை கேட்குறீங்களோ அந்த பிளேஸ். ஸோ இது வந்து தஸ் இஸ் கன்ஸ் ஐன்ஃபாக் வந்து அது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு சொல்றதுக்கு. அது நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி நோ ப்ராப்ளம். ஆனால் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள் அது அப்படின்னு சொல்றதுக்கு தஸ் இஸ் கன்ஸ் ஐன்ஃபாக். தட் இஸ் குவைட் சிம்பிள், குவைட் ஈஸி. ஸோ இது இந்த ஃப்ரேஸ் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வேர்டை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாராச்சும் உங்களை ஏதாவது டவுட் கேட்டாங்களா, தஸ் இஸ் கன்ஸ் ஐன்ஃபாக், அது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவோமா சில விஷயம்லாம் சொல்லுவோம் மேம். அந்த வார்த்தைக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே மேம். நீங்க எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும், இப்போ வேலையில நீங்க ஏதாவது கேட்டிருப்பீங்களா, அது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு சொல்றது ஏதாவது வார்த்தை நிறைய தடவை யூஸ் பண்ணுவீங்க தானே? அப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. சரிங்க மேம். அப்படிதான் நம்ம பேச ஆரம்பிக்கணும். இப்ப சின்ன பசங்க மாதிரி நம்ம சின்ன பசங்க எப்படி கத்துக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னா அதே தான் ரிப்பீட் பண்றாங்க. அவங்க என்ன ஆராய்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு, இது ஏன் இங்க வருது இது ஏன் இங்க வருதுன்னு. அப்ப அந்த சின்ன குழந்தைங்க எப்படி கத்துக்கிறாங்களோ அதே ஃபார்மேட்ல தான் அதே ஸ்டைல்ல தான் நம்மளும் கத்துக்கணும். அம்மா சொல்லு, அப்பா சொல்லு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுவோம் மேம். அப்போ எப்படி இருக்கீங்க கேளு, யாராச்சும் ஃபோன் பண்ண எப்படி இருக்க கேளு அப்படின்னு சொல்லு, சாப்பிட்டீங்களான்னு கேளு அப்படின்னு சொல்லி தரீங்களா? அத குழந்தைங்க ஏன் இப்படி கேட்கணும்னு முடியா கேக்குது. நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே கத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க என்னென்ன ஃப்ரேசஸ் எல்லாம் ஈஸியா இருக்கோ, இது நம்ம இது இங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே இடத்துல வேலை பண்றீங்கன்னா பரவாயில்ல. கமலா வந்து வேற எங்க கொஞ்சம் தூரத்துல வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் ஒர்க் பண்றீங்க. நீங்க மெசேஜ் பண்ணும்போது கூட நீங்க இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேச ஆரம்பிக்கணுமா, மெயின் பேச ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் லெசன்ல எவ்வளவு கியூரியாசிட்டியா உட்காந்து பேச ஆரம்பிச்சீங்க. இப்ப அந்த 3rd லெசன் வந்ததும் அந்த கியூரியாசிட்டி போயிடுச்சு, பேசுறதே இல்ல உங்களுக்குள்ளவே. கரெக்டா? புரியலன்னு அப்படியே உட்காந்துட்டு. ஏன் புரியல? நான் உங்களுக்கு அந்த இது கொடுத்திருக்கேன், நான் நோட்ஸ் கொடுத்திருக்கேன். அது இங்கிலீஷ் மீனிங்கும் இருக்கு. அது அப்படியே படிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? கிராமர் தாங்க பயமா இருக்குது. கிராமர் எல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? இப்ப யார் உங்களை கிராமர் கேட்டா? உங்களை கிராமர் யாருமே கேட்கவே இல்லையே. நாங்க நிறைய சென்டென்சஸ் அப்படியே இங்கிலீஷ்ல இருந்து இங்கிலீஷ்ல மீனிங் இருக்கு, ஜெர்மன்ல இருக்கு. அது நீங்க ஒகாபுலரி எவ்வளவு தூரம் படிச்சீங்க, எவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. சரியா? என்ன பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஓகே. எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லாம் பக்கத்துலயே இருக்கீங்க, மெசேஜ் அனுப்பிக்கங்க, செஞ்சுக்கோங்க, பேசுங்க. சரியா? So this is ganz einfach. So gehen Sie rechts, ரைட்ல போங்க. gehen Sie links, gehen Sie geradeaus. gehen Sie rechts னா ரைட்ல போங்க, gehen Sie links னா லெஃப்ட்ல போங்க, gehen Sie geradeaus னா ஸ்ட்ரைட்டா போங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் திரும்புங்க, அதுக்கப்புறமா ரைட் திரும்புங்க. அப்படிதானே சொல்லுவோம். அங்கதான் மார்க்கெட் இருக்கு, அங்கதான் ஹோட்டல் இருக்குன்னா da ist das Hotel, da ist der Markt அப்படின்னு சொன்ன. தான்னா அங்க.
கேஎன்சி லிங்க்ஸ். அதுவே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க, டிரைவ் பண்ணிட்டு கேட்குறாங்கன்னா ஃபாரன்சி யூஸ் பண்ணும். சரிங்களா? மேம். ஃபாரன்சி லிங்க்ஸ், ஃபாரன்சி. ஃபாரன் வந்து டிரைவிங்க்கு, கேஎன்னு சும்மா போகிறதுக்கு, நடந்து போகிறதுக்கோ இல்லை எப்படியோ போகிறதுக்கு கேஎன்சின்னு சொல்லலாம். ஒருவேளை டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃபாரன்சின்னு சொல்லலாம். அப்புறம் மறுபடியும் யாராச்சும் நம்ம ரூட் கேட்டால் நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம்ல, ஓ இப்படி போயிட்டு அப்படி போகணுமா கன்ஃபர்மேஷனுக்காக, அதுதான். ஆல்சோன்னா இங்கிலீஷ்ல சோ, இங்கிலீஷ்ல ஆல்சோ வேற இல்ல, சோ இங்கிலீஷ்ல சோ. சோ எப்படி போகணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆல்சோ, ஹியர் எக்ஸ், லிங்க்ஸ், கெராட் ஹவுஸ், உண்டன் அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா யா, இல்ல யா கென்னாவ். கென்னாவ்னா எக்ஸாக்ட்லி. vielen Dank, thank you very much, bitte again, you're welcome, my pleasure அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் bitte again. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ரூட் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எப்படின்னா, என்ஷுல்டிகும் ஓ இஸ் தர் பார்க். ஒருவேளை ஏல நின்றுட்டு பார்க் எங்கே இருக்குன்னா என்ன சொல்லணும்? கேஎன்சி இம்மர் கெராட் ஹவுஸ், ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க. அப்படி போனால் என்னது பார்க் அங்கே இருக்கு, டா இஸ் தர் பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ஈலேருந்து சொல்றோன்னா கேஎன்சி கெராட் ஹவுஸ் und dann links, und dann gehen Sie links und immer geradeaus, ஒரே ஸ்ட்ரெயிட். லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் போங்க. da ist der park, அங்கதான் பார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு. da ist der park இல்ல da ist der markt, Bahnhof. இதுக்கெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும், ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து எங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. vielen Dank, thank you very much, bitte again. bitte again, my pleasure, அல்ல வெல்கம். அதே மாதிரி thank you very much. ஆமா ஆமா, bitte schön, bitte schönனா you are welcome. சரிங்களா? danke schön, இது கூட thank you very much அப்படின்னு சொல்லிருக்கு. danke schön, வெல்கம்க்கு bitte schön. ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரிங்க மேம். பாருங்க, இது சொல்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க, 23 minutes ஆயிடுச்சு. ஓகே, ஈவெண்ட்ஸ் இன் ஹம்பூர்க். ஸோ ஹம்பூர்க்ல நடக்கிற ஈவெண்ட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெரால்ஸ்டால்டுங் டிப்ஸ், அதாவது ஈவெண்ட். ஃபெரால்ஸ்டால்டுங் அப்படின்னா ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ்க்கான டிப்ஸை கொடுக்குறாங்க. சரிங்களா? நான் படிக்கிறேன், நீங்க நல்லா கவனமா எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றேன்னு நீங்க கேட்டுக்கோங்க. சரிங்களா? சரிங்க மேம். ஸோ ஹம்பூர்கர் தியேட்டர் ஃபெஸ்டிவல், Hamburger Theater Festival. So 12 bis 18 Oktober. Zum Festival kommen deutschsprachige Theater aus Deutschland, Österreich und der Schweiz. In diesem Jahr zeigen die Schaubühne Berlin, das Wiener Burgtheater, das Deutsche Theater Berlin und das Theater Basel ihre Produktionen. Tickets gibt es im Thalia Theater und im Hamburger Schauspielhaus ab 12,50 €. So to the festival, இது வந்து ஹம்பூர்க்ல தியேட்டர் ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் தியேட்டர்ஸ், ஜெர்மனிலையும் ஆஸ்திரேலியாலையும் ஷ்வைஸ்லையும் இது பண்ணுவாங்க.
in this year வந்து என்னன்னா ஸ்டேஜ் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் ஆக்ஷன் தான் காமிக்க போறாங்க. அதுக்கு என்னென்ன தியேட்டர் வருது? வீனர் புர்க் தியேட்டர், டாய்ச்சே தியேட்டர் பெர்லின், தியேட்டர் பாசல் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல நடத்த போறாங்க. டிக்கெட்ஸ் எங்க கிடைக்குதுன்னா தாலியா தியேட்டர்ல கிடைக்குது, இல்லைன்னா ஹம்பூர்கர் ஷாஷ்பீல் ஹவுஸ்ல கிடைக்குது. டிக்கெட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 12 €50. இந்த ஆயிரோன்றது நடுவுல சொல்லணும், 12 €50. சரிங்களா? ஓகே மேம். 1000 நீங்க எழுதும் போது இப்படி எழுதுவீங்க, பட் when you read படிக்கும் போது 1000ன்றது நடுவுல சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் Orchester aus aller Welt zu Gast in Hamburg 25. Oktober. So orchestra from all over the world the guest Hamburgல கெஸ்டா வராங்க. Das Orchestra des Champs-Élysées ist am 25. So 25th 10க்கு வந்து ஆர்கெஸ்ட்ரா சாம்ஸ் எலிசிஸ்ன்றவங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா அவங்க வரப்போறாங்க. எங்க வராங்க? காஸ்ட் இன்டர் எல் ஃபில்ஹார்மோனி. ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கான்சர்ட் ஹவுஸ் எல் ஃபில்ஹார்மோனி, அந்த பிளேஸ்க்கு வராங்க. Das Orchestra spielt das Requiem from Wolfgang Amadeus Mozart. அவங்க வந்து Wolfgang Amadeus Mozart அவங்களோட சீரிஸை ப்ளே பண்றாங்க. As singen der Chor Collegium Ocala aus Gent und 4 bekannte Solisten. அங்க வந்து கொயர் குரூப் வராங்க ஜென்ட்ல இருந்து, அப்புறமா 4 ஃபேமஸ் சோலோ சிங்கர்ஸ் வராங்க. Philippe Herrewege dirigiert das Konzert. Philipp Herrewege அவர் தான் டைரக்ட் பண்றாரு கான்சர்ட். டைம் வந்து 20 Uhr. டிக்கெட் வந்து ab 29 €. abனா ஸ்டார்டிங் ஃப்ரம், ஓகேங்களா? அப்புறம் Kino for alle Hamburg 27.19 bis 16. So 40.000 Filmfans sehen an 10 Tagen über 100 Filme. So 40,000 film fans என்ன பண்றாங்கன்னா 10 நாள்ல 100 மூவிஸ் பார்க்கறாங்க. ஜெர்மன் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே சேர்த்து. டைரக்டர் அப்புறமா ஆக்டர் அவங்க எல்லாமே வந்து ஹம்பூருக்கு வராங்க. ரெகி ஜாயர் டைரக்டர், ஃபத்தி அக்கின் அவர் வந்து அவரோட நியூ ஃபிலிமை வந்து பப்ளிக்கு ப்ரெசன்ட் பண்றாரு. ஸோ இந்த பிக்சர் மேட்ச் பண்ணோம்னா எதெல்லாம் வருது? ஃபர்ஸ்ட் வந்து ஏ கரெக்டா அப்படியே லைனா தான் இருக்கும். ஆ பே சே. அப்புறம் தியேட்டர், மியூசிக் und ஃபில்ம். ஸோ இந்த இடத்துல லேசன் சீட் அண்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஃபோட்டோஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வெல்ஷிய வாட்டர் sind in ihrer Sprache oder in anderer Sprachen ähnlich. எதெல்லாம் சிமிலரா இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல், இங்கிலீஷ்லயும் ஃபெஸ்டிவல் தானே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வேற என்ன இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எங்க இருக்கு? வேற என்ன வேர்ட்ஸ் இருக்கு? தியேட்டர். தியேட்டர். அப்புறம் டிக்கெட்ஸ். டிக்கெட்ஸ் இருக்கா? டிக்கெட்ஸ் இருக்கு மேம். அப்ப செகண்ட் பேரால என்ன இருக்கு? சிமிலரா, ஒரே மாதிரி இல்லைனாலும் ஓகே, ஒரு அளவுக்கு சிமிலரா ஏதாவது கான்சர்ட், ஆர்கெஸ்டர். அண்ட் தேர்ட் இதுல ஃபிலிம் ஃபேன்ஸ், film. Okay, next. Schreiben Sie die Wörter auf Deutsch und in Ihrer Sprache. Hören Sie dann Expressions nach. ஸோ இங்கே ஆர்டிக்கல் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? த தியேட்டருக்கு இங்கே என்ன இருக்கு? இந்த இதில்
Das Theater. எழுதிக்கோங்க. இங்க இந்த பேசேஜ் இருக்கு இல்லைங்களா, Das Theater இந்த ஸ்பெல்லிங். Das Theater. அப்புறமா Das Festival. Das ஆர்கெஸ்ட்ராக்கு என்ன ஸ்பெல்லிங் வருது? ஆர்கெஸ்ட்ரா. ORCHESTRE. RE வருதா? கார். கார்னா choir. This choir. அப்புறம் கான்சர்ட்டுக்கு this concert. Der Film. Das Publikum. Publikum. ஓகேவா? நான் ஆடியோ ப்ளே பண்றேன், நீங்க அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே மேம். Das Theater. Das Theater. Das Festival. Das Festival. Das Orchester. Das Orchester. Das Orchestra. Der Chor. Der Chor. என்ன சொல்லியா? Der Chor. Der Chor. Der Chor. Das Konzert. Das Konzert. Das Konzert. Der Film. Der Film. Der Film. Das Publikum. Das Publikum. Das Publikum. 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 Das Publikum. ஓகே. நெக்ஸ்ட் இது நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம்.